ஆனால் ஆதவர்ஜனாவுடைய இந்த பேச்சு சமூகத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் மீதும் விஜயின் மீது இருக்கிற நன்மதிப்பை எல்லாம் சிதைத்து தமிழக வெற்றி கழகத்தை நடுத்தெருவில் நிறுத்தி விஜயையும் கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளாக்கி அரசியலிருந்தே ஓடி போகிற அளவுக்கு இந்த ஆதவர்ஜனாவினுடைய இந்த பேச்சும் இந்த நடவடிக்கையும் காரணமாக அமைந்திருக்கிறது என்பதற்கு தான் ரஜினியின் வழியாகவும் ஒரு சிக்கலை கொண்டு வந்தார், செந்தில் பாலாஜி வழியாகவும் இப்போ ஒரு சிக்கலை கொண்டு வருவார். இவர் நிம்மதியாக இவர் எந்த இடத்துக்கு போகிறாரோ அந்த இடத்துல நிம்மதியாக இருக்க முடியாது. ஏற்கனவே அவருடைய குடும்பத்தில் அந்த மாற்றின குடும்பத்துக்குள்ளே இவர் எப்போ ஊடுருவினாரோ அந்த குடும்பம் நிம்மதியாக இல்லை. இவர் எங்கே போனாலும் அந்த இடம் நிம்மதியாக இருக்காது. ஆகவே ஒரு ஒரு பொறுப்பற்ற நிலையில், பக்குவமற்ற நிலையில், நிதானமற்ற நிலையில், இப்போ விமான நிலையத்தில் கூட ஏதோ மதுப்புட்டி இருக்கிறதாகலாம் அந்த அந்த வண்டி இருக்கிறாங்க. சிடிஆர் நிர்மல்குமார் அது ஃபேக் நியூஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அது எதுவோ அப்படின்னா நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஆதாரத்தோடையே பேசுகிறீங்க. ஆனால் இப்போ எதுக்காக அரை மணி நேரம் விமானத்தை நிறுத்தி வச்சுட்டு உங்கள் தலைவர் விஜயை கத்திரிக்கோள் இருக்குதுன்னு நிறுத்தி வச்சாங்க, நீ சாராய பாட்டில் வச்சுருந்து வச்சுருக்காங்க. அடுத்த கூட்டத்தில் போய் எங்கே பார்த்தாலும் மது போதை தங்குதடை இல்லாமல் தமிழ்நாட்டில் புழக்கத்தில் இருக்குதுன்னு சொல்லி பச்சை பொய்யை வெளியே சொல்கிறீங்க. ஆகவே விஜயையோ ஆதவர்ஜனாவையோ தமிழ்நாட்டு மக்கள் விழிப்புணர்வு உள்ள அறிவு சார்ந்த வாக்காளர் பெருமக்கள் கட்டாயமாக நிராகரிப்பார்கள். இவருடைய சூழ்ச்சி வஞ்சகம் பழி